அனைவருக்கும் வணக்கம். 7வது சிறுபாசன கணக்கெடுப்பு, 2வது நீர்நிலைகள் கணக்கெடுப்பு, 7th மைனர் இரிகேஷன் சென்சஸ், 2nd சென்சஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். இந்த ஷெடியூல்ஸ் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2nd சென்சஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் இதான் ஓப்பனிங். இங்கே ஆப்பில் லாகின் பண்ணோடனே லாகின் பேஜ் இதுதான் உங்களுக்கு காட்டும். இதில் மேலே டேஷ்போர்ட் கிட்ட ஒரு மெனு பட்டன் இருக்குது, 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே வரும். வாட்டர் பாடி சென்சஸ், வாட்டர் பாடி ஷெடியூல், மைனர் இரிகேஷன் சென்சஸ், சர்ஃபேஸ் வாட்டர் ஸ்கீம்ஸ், கிரவுண்ட் வாட்டர் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட்டர் பாடி ஷெடியூல். ஸோ நான் வாட்டர் பாடி ஷெடியூலில் நான் சூஸ் பண்ணிவிடுவேன். சூஸ் பண்ணோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரியே பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் செக் பண்ணிக்கணும், ரூரல் இருக்கா அர்பன் இருக்கான்னு. இது ஆல்ரெடி நம்ம அர்பனுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அர்பன் வந்துடும். இப்போ அர்பன்னாலே நமக்கு வார்டு நம்பர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ வார்டு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் வார்டு நம்பர் 1ல் தான் நம்ம ஒரு குளத்துக்கு போய் நிற்கிறோம். வாட்டர் பாடி சென்சஸில் குளங்கள் மட்டும் தான் எடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு குளத்தில் போய் நிற்கிறோம். அந்த குளம் வார்டு 1க்குள்ளே லிமிட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வார்டு 1 சூஸ் பண்ணுறோம். வார்டு 1ல் இருக்கலாம். இப்போது நோ வாட்டர் பாடிஸ் வேர் கேப்சர்ட் இன் திஸ் லொக்கேஷன் ஆஸ் பர் த டேட்டா ஆஃப் ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். கிளிக் ஆன் ப்ளஸ் ஐக்கான் டு ஆட் நியூ ஒன் இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நமக்கு தென்காசி மாவட்டம் புதுசாக மாவட்டம் கிரியேட் ஆகிருக்கனால பழைய டேட்டா பேஸ் நமக்கு மெர்ஜ் ஆகலைங்க. ஸோ மற்ற மாவட்டங்கள் பழைய மாவட்டங்களுக்கெலாம் பழைய டேட்டா பேஸ் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அது மெர்ஜ் பண்ணாதனால எப்போதும் இந்த ஸ்க்ரீன் காட்டும். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிளிக் ஆன் ப்ளஸ் டு ஆட் நியூ WPS அப்படி இருக்கா, அதில் உள்ள அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அது என்ன அப்படின்னா, கண்டினியூ டு ஆட் நியூ ரெக்கார்ட் ஃப்ரம் சீரியல் நம்பர் 1.1. புதுசாக நாங்கள் உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ இதான் கண்டிப்பாக அந்த ப்ளஸ் ஆட் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. இல்லைன்னா உங்களுக்கு கீழே நெக்ஸ்ட் பட்டன், நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகாது. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். டேட் ஆஃப் எனுமரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நேம் ஆஃப் தி வாட்டர் பாடி, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாடி நேம் கேட்கும். சப்போஸ் பெரிய குளம் அப்படின்னா பெரிய குளம் அப்படி அடிச்சுக்கணும். பெரிய குளம் எக்ஸாம்பிள் தான் அடிக்கிறோம். அடுத்து நேம் ஆஃப் தி பேசின் இன் விச் வாட்டர் பாடி சிச்சுவேட்டட் அப்படி வரும். அதில் நம்ம காவிரி பேசின் அது இதுன்னு வரும். இது தென்காசி மாவட்டத்துக்கு இதில் எதுவுமே வராது. நீங்கள் இந்த 2 ஆப்ஷனுமே நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.2A டைப் ஆஃப் தி வாட்டர் பாடி அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நீர்நிலையின் வகை என்ன அப்படிங்கிறது தான். இதில் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பாண்ட்னா என்னது, குளம். டேங்க்குனாலும் நம்ம ஊரில் குளம் தான். லேக்கு, ஏரி, நீர்த்தேக்கம். 5வது இருக்குது பாருங்கள், அது நீர் பாதுகாப்பு திட்டம், கசிவு நீர் குட்டை தடுப்பணை. இந்த கசிவு நீர் குட்டை இருக்கும். நம்ம ஏரியாவில் மேக்ஸிமம் குளங்கள், பாண்டும் இந்த கசிவு நீர் குட்டையும் தான் இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் 1 and 5 இதுதான் சூஸ் ஆகும். ஸோ அதில் குளம்னா 1 சூஸ் பண்ணுங்கள். கசிவு நீர் குட்டை இல்லை தடுப்பணை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 5, சரிங்களா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதர்ஸ்னால் 9. அதர்ஸ்னால் என்னன்னு கேட்கும், அதை நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ இதில் நான் பாண்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து என்ன கேட்க பாருங்கள், கஷ்டா நம்பர், சர்வே நம்பர் கேட்கு. அந்த பாண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, சர்வே நம்பர் 2/2/1 அப்படின்னா 2/, 2வது சர்வே நம்பரில் 1வது சப்டிவிஷன் தான் குளம் அப்படின்னா இந்த 2/1 அப்படி அடிச்சுக்கிடுங்க. சப்போஸ் 2-3 சர்வே நம்பரில் இருக்குன்னா கமா 3 அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜியோ லொக்கேஷன், கெட் ஜியோ லொக்கேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்துடும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். சப்போஸ் நம்ம ஃப்ரண்ட் பேஜில் ஏதாவது ஃபில் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அடுத்த பேஜ் போகாது. நான் அடுத்த பேஜில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெதர் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி DPAP, ட்ரைபல், இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒன்று DPAPனா வறட்சியால் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதி திட்டம். 2 ட்ரைபல்னா பழங்குடி பகுதி திட்டம், அந்த பழங்குடியினருக்காக தோண்டப்பட்ட குளமா. 3வது பாலைவன மேம்பாட்டு திட்டம், அது நமக்கு வராது. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ப்ரோன், அதாவது வெள்ளத்தால் பாதிப்பு உள்ளாகும் போது, வெள்ளம் அதிகம் வரனால இந்த குளத்தை தோண்டியிருக்காங்களா, அல்லது நக்சல் அஃபெக்டட் ஏரியானா நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதியில் இந்த குளம் தோண்டியிருக்காங்களா, அல்லது மற்றவைனா 9. நமக்கு இங்கே என்ன தான் வரும், மேக்ஸிமம் மற்றவை 9 தான் வரும். அதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. அடுத்து ஓனர்ஷிப் ஆஃப் தி
ஓனர்ஷிப் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓனர்ஷிப் வந்து ஒன்று குளம் வந்து பஞ்சாயத்து குளம், டவுன் பஞ்சாயத்து குளமோ முனிசிபாலிட்டி குளமோ, அப்படி டவுன் பஞ்சாயத்து அப்படின்னா பஞ்சாயத்தை சூஸ் பண்ணிவிடுங்க. முனிசிபாலிட்டி குளம்னா முனிசிபல் அத்தாரிட்டி சூஸ் பண்ணிவிடுங்க. இல்லை பிடபிள்யூடி குளம் அப்படின்னா அந்த ஸ்டேட் டபிள்யூஆர்டி, ஸ்டேட் இரிகேஷன், இதை சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சப்போஸ் குளம் வந்து 40 ஹெக்டேருக்கு மேலே பாசனம் இருக்குது அப்படின்னா அது பிடபிள்யூடி கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்ம டபிள்யூஆர்டி அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். வெதர் த வாட்டர் பாடி இன் யூஸ், அந்த நீர்நிலை வந்து உபயோகத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதில் வந்து பாசனம் ஏதாவது பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா எஸ், இல்லை மீன் பிடிக்க பயன்படுத்தினாலும் சரி, ரிலீஜியஸுக்கு பயன்படுத்தினாலும் சரி, எதுக்கு பயன்படுத்தினாலும் சரி, அது ஏதோ ஒரு வகையில் உபயோகத்தில் இருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்துருந்தோம். அடுத்து 6(2)ல் பாருங்கள் இந்த கொஸ்டின். இஃப் இன் யூஸ், உபயோகத்தில் இருந்தால் அது என்ன உபயோகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இரிகேஷன்னா பாசனத்துக்கு இருக்கா. அடுத்து இண்டஸ்ட்ரியல்னா தொழில்துறை பயன்பாட்டுக்காக இருக்குதா. அடுத்து விசிகல்ச்சர்னா செயற்கை முறையில் மீன் வளர்ப்பு அதுக்காக இருக்குதா. ரெக்ரியேஷன்னா வீட்டு உபயோகத்தில் குடிநீர். ரெக்ரியேஷன்னா மனமகிழ்னா நம்ம இந்த போட்டிங்லாம் விட்டுருப்பாங்களா, இப்போ குற்றாலத்துலாம் இருக்கும், அந்த மாதிரி பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ரிலீஜியஸ்னா மத வழிபாடு. மத பயன்பாடுன்னா நமக்கு இப்போ தெப்ப குளம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மத வழிபாட்டுக்காக தான் வரும். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்னா அந்த நிலத்தடி நீரை பூஸ்ட் பண்ணதுக்காக வச்சுருக்காங்களா. அதர்ஸ்னால் வேறு ஏதாவது பர்பஸுக்கு. அடுத்து டொமஸ்டிக் ட்ரிங்கிங்னா என்னது, குடிநீர் திட்டத்துக்காக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த இது. நமக்கு எது சூஸ் ஆகுதோ அது இது பண்ணி. நமக்கு மேக்ஸிமம் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இரிகேஷன் ஃபஸ்ட்டு இருக்கும். சில குளம் வந்து மீன் வளர்ப்பு இருந்ததுன்னா மீன் வளர்ப்பு போடுங்க, அல்லது ரிலீஜியஸ், இது மூணு தான் இருக்கும். ஒருவேளை ஊரணிகள் சில இது தோண்டியிருந்தாங்க அப்படின்னா அதில் எதுவும் பயன்பாடு இல்லை, நிலத்தடி நீரை மேம்பாட்டுக்காக பயன்படுத்தா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜை நம்ம சூஸ் பண்ணிடுவோம். இப்போ இது குளம் வந்து நம்ம இரிகேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிடுவோம். ஒன்ஸ் நம்ம இரிகேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா அடுத்து என்ன கேட்கும்னா ஆயக்கட்டு பரப்பு என்ன அப்படின்னு தானே வரும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம வரும். ஸோ அந்த 6(3) இதை பார்த்தீங்கன்னா சிசி ஆஃப் த வாட்டர் பாடி இருக்கும். அது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஆயக்கட்டு பரப்பு. இப்போ ஒரு குளம் இருக்குது, ஒரு கிணறு இருக்குன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆயக்கட்டு பரப்பு இருக்கும். அந்த ஆயக்கட்டு பரப்பு அந்த சிசி ஆஃப் த வாட்டர் பாடியில் போடணும். இப்போ சப்போஸ் நம்ம குளத்தோட ஆயக்கட்டு பரப்பு 40 ஹெக்டேர் அப்படின்னு நம்ம 45 ஹெக்டேர் அப்படி போடுவோம். ஐபிசி ஆஃப் த வாட்டர் பாடினா நீர்ப்பாசனத்துக்கு உட்பட்ட பரப்பு. நீர்ப்பாசனத்துக்கு உட்பட்ட பரப்புன்னா இப்போ அந்த 45 ஹெக்டேரில் ஒரு போகம் 2 போகம் போட்டிருக்கலாம். அதில் நான் தண்ணி நிறைய இருந்ததுன்னா 2 போகம் போகும், சில நேரம் 3 போகமும் போகும். அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு 60 ஹெக்டேர் பாசனம் பண்ணியிருக்கலாம். ஓகே. அடுத்து இஃப் நாட் இன் யூஸ், அதான் நாட் இன் யூஸ் கொடுத்தா தான் இந்த கொஸ்டின்லாம் வரும். ஸோ இது வராது. அடுத்து நேச்சர் ஆஃப் த வாட்டர் பாடி, அந்த குளம் வந்து எப்படிப்பட்ட குளம், அது வந்து இயற்கையாகவே அமைந்த குளமா இல்லை மனிதனால் தோண்டப்பட்ட குளமா அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இப்போ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா 2 ஆப்ஷன் வரும், நேச்சுரல், மேன்மேட்னு. எல்லாமே நமக்கு மேன்மேடு தான், மனிதன் வெட்டப்பட்ட குளம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 7.2 மேன்மேடாக இருந்ததுன்னா, மனிதனால் வெட்டப்பட்ட குளமாக இருந்ததுன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிற. அதில் 4 டைப்பான குளங்கள் இருக்குது. ஒன்று வந்து எர்த்தன்னா மண்ணால் ஆன குளம், காங்கிரீட்னா காங்கிரீட்டால் ஆன குளம், மேசரன்னா செங்கல் கட்டால் ஆன குளம், அதர்ஸ்னால் மற்றவை. இதில் நமக்கு மேக்ஸிமம் நம்ம ஊரில் குளங்கள் எல்லாமே மண் தான், அதனால் எர்த்தன் அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்த ஷெடியூலுக்கு வந்தோடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா WB Info 3 3வது இதுக்கு வந்துடுது. இப்போ இதில் வந்து 8வது கொஸ்டினை பாருங்கள். இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒரிஜினல் காஸ்ட். எந்த வருஷம் இந்த குளத்தை தோண்டினாங்க, அந்த குளத்தை தோண்டதுக்கு எவ்வளோ செலவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெக்கார்டை பார்க்குறீங்க, இந்த குளம் வந்து 1930 தோண்டியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய காஸ்ட் வந்து ஒரு 150 ரூபா. அந்த டைமில் தோண்டதுக்கு அவ்வளோதான் ஆயிருக்கும். அடுத்து இயர் ஆஃப் ரெனோவேஷன், எப்போ பழுது பார்த்தாங்க, கடைசியாக எப்போ வந்து பழுது பார்த்தாங்க, தெரிஞ்சால் போடுங்க. இல்லை அப்படின்னா எந்த வருஷம் பழுது பார்த்தாங்க, அதுக்கான செலவு தெரிஞ்சதுன்னா இதில் போடுங்க. அடுத்து வாட்டர் பாடி, வெதர் வாட்டர் பாடி இஸ் ப்ரெசென்ட்லி அண்டர் ரிப்பேர். இப்போ அந்த குளத்தை வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களா. எஸ்னா எஸ் போட்டிங்கன்னா அது எந்த ஸ்கீமில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கணும். இல்லை குளத்தில் தண்ணி இருக்குது இப்போ பண்ணலை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்த உடனே அடுத்து நேரம் இங்கே கீழே வந்துடும். 11வது கொஸ்டினுக்கு வந்துடும். 11வது கொஸ்டின் என்ன, வெதர் வாட்டர் பாடி இஸ் அசோசியேட்டட் வித் சென்ட்ரல் ஸ்கீம். இந்த வாட்டர் பாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எதுலையாவது இருக்கா, இருந்ததுன்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ. வாட்டர் பாடி கண்டெயின் வாட்டர் த்ரூ அவுட் த இயர். 12ல் 1 பாருங்கள். இந்த நீர்நிலையில் வந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்குதா. ஸோ வருடம் முழுதும் நீர் இருந்ததுன்னா எஸ்ன்னு போடுவீங்க, இல்லைன்னா நோ போடுங்க. ஸோ
வருடம் முழுதும் நீர் இருந்தால் எஸ்ஸு, இல்லை நோ. சரி, வருஷம் ஃபுல்லாக நீர் இல்லை அப்படின்னு பார்த்து வச்சுக்கிடுவோம். நோ. அது வந்து குளம் வந்து முழுமையாக வறண்டு போனாதான். ஏதாவது கொஞ்சமாவது நீர் இருக்கும் நம்ம ஊர்களில் குளங்களில். அப்படி இருந்தது அப்படின்னா, வருஷம் ஃபுல்லாக நீர் இருக்குது அப்படின்னா எஸ் போடுங்க. வறண்டு இருக்குது, எப்போது 2 மாதம் 3 மாதம் தான் ஃபுல்லாக அப்படின்னா நோ போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், மேலே WB Info 4க்கு வந்தாச்சு. நம்ம இதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம். 13வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா ஆஃப் த இயர், வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா ஆஃப் த வாட்டர் பாடி டியூரிங் ரெஃபரன்ஸ் இயர். ரெஃபரன்ஸ் இயர்னால் நமக்கு வந்து 2023-24. முக்கியமாக நோட் பண்ணிவிடுங்க, 2023-24 தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பீரியட். இந்த ரெஃபரன்ஸ் பீரியடில் அந்த அந்த நீர்நிலையில் வந்து எவ்வளோ ஏரியாவுக்கு நீர் நிரம்பி இருந்தது அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த கொஸ்டினுடைய மீனிங். அப்போ அந்த குளத்துக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். இப்போ அந்த குளம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஆயக்கட்டு பரப்பு, அந்த 40 ஹெக்டேர் 45 போட்டோம்ல, அது வந்து ஆயக்கட்டு பரப்பு. இப்போ இதில் வந்து அவன் கேட்குறது வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா ஆஃப் தி வாட்டர் பாடி அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அந்த நீர் வந்து எவ்வளோ ஏரியாவில் இருந்தது அப்படிங்கிறது குளத்தோட ஏரியாவை பார்க்கணும். இப்போ நம்ம ஏரிஜிஸ்டில் இருக்கோம், குளத்தோட ஏரியா வந்து 5 ஹெக்டேர் அப்படின்னா அந்த 5 ஹெக்டேரில் எவ்வளோ ஏரியாவில் தண்ணி கிடந்தது அந்த ரெஃபரன்ஸ் இயரில் 23-24 அப்படின்னா 5 ஹெக்டேரில் ஒரு 4 ஹெக்டேர் 4.2 ஹெக்டேரில் தண்ணி இருந்தது அப்படின்னா அது 4.2 போட்டுக்கலாம். அடுத்து வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா ஆஃப் வாட்டர் பாடி டியூரிங் கரண்ட் இயர், இந்த வருஷம் வந்து இப்போது நீங்கள் போய் பார்க்குறீங்க தண்ணி வந்து கொஞ்சோண்டு தான் கிடக்கு, கடைசியாக ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு அப்படின்னா ஒரு 20 ஏர்ஸ் அல்லது 1 ஏக்கரில் தண்ணி கிடக்கு அப்படின்னா நம்ம இங்கே ஹெக்டேரில் தான் கொடுக்கணும். அப்போ 0.40. இப்போ இதில் வந்து நீங்கள் 0.40 அடிச்சிங்கன்னா வராது. பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வார்னிங் காட்டிடும். அதனால் எப்போதுமே நம்ம பாயிண்டில் அடிக்கும் பொழுது 0.40 அப்படி அடிக்கும். அடுத்து மினிமம் வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியானா குறைந்தபட்சம் அந்த குளத்தில் வந்து எவ்வளோ தண்ணி தேங்கும் அப்படின்னா ஒரு 10 ஏரில் 20 ஏரில் தங்கணும்னா 0.20. மேக்ஸிமம் வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா வந்து மேக்ஸிமம் 5 ஹெக்டேர் குளம் அப்படின்னா ஒரு 4.8 ஹெக்டேர் வரைக்கும் தாங்க. அது வந்து நீங்கள் கேட்டுக்கணும், ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து போட்டுக்கிடுங்க. அடுத்து மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த வாட்டர் பாடி, குளத்தோட ஆழம் எவ்வளோ, 10 அடினா 10 அடி ஆழம்னா 10 அடி கொடுங்க. 20 அடினா இதில் வந்து இன் ஃபீட்னு கொடுத்துருக்கோம். இன் ஃபீட் அப்படின்னா அடியில் தான் நம்ம கொடுக்கணும். அடுத்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் த வாட்டர் பாடி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அந்த உள்ளாட்சிகளில் இருக்கும், பிடபிள்யூடிலேயோ உள்ளாட்சிகளில் இருக்கும். இப்போ ஸ்டோரேஜ் வந்து ஒரு 50,000 கியூபிக் மீட்டர்னால் 50,000 கியூபிக் மீட்டர் அப்படி அடிச்சு. ப்ரெசென்ட் எவ்வளவு, ப்ரெசென்ட் வந்து ஒரு 5,000 தான் இருக்குது. அது வந்து கணிப்பு தான், நீங்கள் உள்ளூரில் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபில்டப் ஸ்டோரேஜ் டூரிங் 2023 ரெஃபரன்ஸ் இயரில் எவ்வளோ ஃபுல்லாக இருந்தது, 2023-24 எவ்வளோ ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத இந்த லோக்கலில் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்டு, ஒரு 3/4 குளம் அப்படின்னா 3/4 குளம், இல்லை அரை குளம் தான் ஃபுல்லாக இருந்தது அரை குளம், இல்லை ஃபுல்லாகவே இருந்ததுன்னா ஃபுல் அப்படின்னு போட்டுடலாம். வெதர் சில்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் த வாட்டர் பாடி விச் இஸ் ரெடியூசிங் கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த நீர்நிலையில் வந்து வண்டல் மண் படிஞ்சிருக்கா அப்படிங்கிறது கேட்குறாங்க. சப்போஸ் போன வருஷம் தான் அதை எடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துடலாம். இல்லை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபில்லிங் அப் த வாட்டர் ஸ்பேஸ் பேஸ்ட் ஆன் அரவுண்ட் 50% ஃபில்லிங் ஆஃப் ஸ்டோரேஜ் டியூரிங் லாஸ்ட் 5 இயர்ஸ். கடைசி 5 ஆண்டுகளில் இந்த நீலை வந்து எவ்வளோ ஃபுல்லாக இருந்தது, கடைசி 5 வருஷம் வருஷம் ஃபுல்லாக இருப்பா அப்படின்னா ஃபில்டப் எவ்ரி இயர். இல்லை எப்போவாது தான் கடைசி 5 வருஷத்தில் 2-3 தான் எப்போவாது யூஸ்வலி ஃபில்டப்னா, யூஸ்வலி ஃபில்டப் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக ஓரளவு ஃபுல்லாயிரும் அப்படின்னா யூஸ்வலி ஃபில்டப். இப்போ தமிழில் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டப் எவ்ரி இயர் அப்படின்னா ஆண்டு முழுவதும் நிரம்புது. யூஸ்வலி ஃபில்டப்னா அடிக்கடி நிரம்புது. ரேர்லி ஃபில்டப்னா அரிதாக நம்புது, ஒரு 2 வருஷத்துக்கு 2-3 தான் நிரம்பியிருக்கும், 5 வருஷத்தில் 2-3 தான் நிரம்பியிருக்கும் அப்படின்னு. அடுத்து நெவர்டு ஃபில்டப்னா இது வரைக்கும் அந்த குளத்தில் தண்ணியை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் ஃபில்டப் எவ்ரி இயர்னா ஃபில்டப் எவ்ரி இயர் போட்டு நெக்ஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து WB இன்ஃபோ நம்பர் 5 நம்பர் ஆஃப் சிட்டி வில்லேஜஸ் டவுன் பெனிஃபிட்டட். இந்த குளத்தை வச்சு எத்தனை சிட்டி டவுன் வில்லேஜ் கிராமங்கள் வந்து பயனடையுது அப்படிங்கிறது. இப்போ அர்பன்னா ஒரு அர்பன் சிட்டி டவுன் ஒன்று போட்டுக்கலாம். அந்த குளம் வந்து டவுன் ஏரியாவில் இருக்கும், அதனுடைய பாசனம் வந்து சில நேரம் வில்லேஜில் உள்ள ஏரியாவுக்கும் போகும் அப்படின்னா ஒரு வில்லேஜ் பயனடையுது அப்படின்னா ஒரு வில்லேஜை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் டைரக்ட்லி பெனிஃபிட்டட் பை த வாட்டர் பாடி, இது வந்து லோக்கலில் உள்ள ஆட்கள்கிட்ட
நம்ம கேட்டு எத்தனை பேர் பயனடைந்தாங்க இந்த குளம் மூலமாக அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு 200ன்னு சொன்னாங்கன்னா 200 போட்டுக்கலாம். வெதர் வாட்டர் பாடி யூசர் அசோசியேஷன், இதில் வந்து இந்த குளத்துக்கு வந்து நீர் பயன்படுத்துவோர் சங்கம் இருக்குதா அப்படின்னு லோக்கலில் கேளுங்க. இருந்தது அப்படின்னா எஸ் சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா நோ சொல்லுங்கள். பெரும்பாலும் குளங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. இருந்ததுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கிடுங்க. எஸ் கொடுத்தா அந்த ஏரியா எக்ஸ்டெண்ட் ஏரியா எவ்வளவு, அந்த வாட்டர் யூசர் அசோசியேஷன் வந்து அந்த நீர்நிலை கடற்காடு அந்த சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்தில் உள்ளவங்க எவ்வளோ ஏரியா வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ ஏரியா கவர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் வரும். அடுத்து வெதர் வாட்டர் பாடி இன்க்ளூடட் இன் டிஸ்ட்ரிக்ட் இரிகேஷன் பிளான், மாவட்ட அல்லது மாநில நீர்ப்பாசன திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதா, அதுவும் லோக்கல் பாடிஸில் கேளுங்க. சேர்க்கப்பட்டதுன்னா எஸ்ஸு, இல்லைன்னா நோ கொடுத்துக்கிடுங்க. வெதர் எனி ஏரியா ஆஃப் த வாட்டர் பாடிஸ் என்க்ரோச், அந்த நீர்நிலையிலேருந்து ஆக்கிரமிப்பு இருக்கா, இருந்தால் எஸ்ஸு, இல்லைன்னா நோ. இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு கொஸ்டின் வரும். இஃப் எஸ் நம்ம கொடுத்துருந்தோம், இஃப் எஸ் இன் கோட் 1 இன் ஐட்டம் 22(1) அப்படிங்கிறது மேலே வந்து நம்ம எஸ் கொடுத்துருந்தோம்னா கேன் த எக்ஸ்டென்ட் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் அசஸ்ட், அந்த எவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சதுன்னா எஸ் சொல்லுங்கள், இல்லைன்னா நோ சொல்லுங்கள். இதுலேயும் நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எஸ் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்பாங்க. ஒரு 2% அப்படின்னா 2%, 3%, 4%, இல்லை 10%, உங்களுக்கு எவ்வளோ என்ன பார்க்கும்பொழுது எவ்வளோ தோணுதோ உத்தேச அளவை வந்து நீங்கள் கொடுக்கலாம். வெதர் வாட்டர் பாடி ஸ்டாண்ட் அலோன் ஆர் கனெக்டட், 23வது கொஸ்டினை பாருங்கள். இந்த நீர்நிலை வந்து தனியாக உள்ளதா அல்லது மற்ற நீர்நிலையோட, கனெக்டட்னா மற்ற நீர்நிலையோட இணைக்கப்பட்டிருக்கா. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் உள்ள தண்ணி வந்து சில குளங்களை நிரப்பும், அதுலேருந்து அந்த நீர்நிலையிலேருந்து அப்படியே வந்து ஃபுல்லாகிட்டே வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கனெக்டட் போடுங்க. இல்லை தனியாக மானாவாரி குளம் அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் அப்படின்ற மாதிரி போடலாம். அடுத்து வெதர் வாட்டர் பாடி ப்ரெசன்ட் இன் சாக் டேட்டாபேஸ். சாக் டேட்டாபேஸ் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து இந்த குளத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியாது மேக்ஸிமம், அதனால் நம்ம நோன்னு போட்டுருவோம். இல்லை தெரியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துவிடுங்க. அடுத்து வெதர் வாட்டர் பாடி இஸ் கேப்சர்ட் ப்ரீவியஸ் சென்சஸ், போன சென்சஸில் இந்த வாட்டர் பாடி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே நமக்கு எந்த வாட்டர் பாடியுமே நமக்கு வந்து வரலங்கிறதுனால போன தடவை எடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் போட்டுறாதீங்க. மேக்ஸிமம் போன தடவை எடுத்திருந்தாங்கன்னா எஸ் அப்படின்னு போடுறோம். எஸ் போட்டு இந்த கேமரா மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகும். கேமரா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த கேமராவில் வந்து குளத்தை வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கேப்சர் வாட்டர் பாடி இமேஜஸ் அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம வாட்டர் பாடி எடுக்கலைன்னா அப்படி தான் வரும். நம்ம பில்டிங்கையோ இல்லை மரங்களையோ எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் கரெக்டாக குளத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குளத்தோட இமேஜ் வந்ததுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணிடும். ஸோ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு கடைசி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து சப்மிட் ஆகிடும். தேங்க்யூ.